Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் அதனுடைய சிலபஸில் ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து லாஸ்ட் 8, 9, 10 இந்த 3 யூனிட்டை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க 1 to 7 யூனிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 4 டிவிஷனில் பிரிச்சிடலாம். தட் இஸ் போயம், ப்ரோஸ், ஃபிக்ஷன் அண்ட் ட்ராமா. ஸோ ஈவன் ஷேக்ஸ்பியர் யூனிட்டையும் இன்க்ளூட் பண்ணாலே வந்து இந்த 4 டிவிஷனாக வந்து நீங்கள் டோட்டல் 7 யூனிட்ஸுமே வந்து நீங்கள் பிரிச்சிடலாம். ஸோ நான் ஏன் அந்த மாதிரி பிரித்து சொல்கிறேன்னா, நீங்கள் எப்பயுமே வந்துட்டு ஒரே மாதிரி விஷயத்தை அடுத்தடுத்து லேர்ன் பண்ணும்போது அது வந்து ஈஸியாக இருக்கும். விச் இஸ் போம்ன்றது ஒரு ஸ்டைலாக லேர்ன் பண்ணும், ப்ரோஸை ஒரு ஸ்டைலாக லேர்ன் பண்ணும், ட்ராமாவை ஒரு விதமான ஸ்டைலில் லேர்ன் பண்ணும். அதே மாதிரி தான் ஃபிக்ஷனும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் ரீடிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றுத்துக்கும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு படித்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் மாதிரி இருக்காது. ஸோ அண்ட் இது மோரோவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு, நான் டீட்டெயில் அந்த மாதிரிலாம் எந்த டிவிஷனும் கிடையாது. இதே ப்ரீவியஸ் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில், நான் டீட்டெயில்னு கொடுத்துருந்தாங்க. டீட்டெயிலில் மட்டும் நம்ம லைன் பை லைன் படிக்கணும், நான் டீட்டெயில்டு வந்து நம்ம ஓரலாக வந்து சம்மரி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டீட்டெயில்டு, நான் டீட்டெயில்னால் அந்த எந்த ஒரு கிளாஸிஃபிகேஷனுமே கொடுக்கல. அண்ட் ஈவன் ப்ரோஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் வந்துட்டு ப்ரோஸ்லேயே ஃபிக்ஷனையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க, அதிலே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து டிவைட் பண்ணிக்கோங்க நம்மளோட செக்ஷன்ஸை. ஸோ 8 யூனிட்ஸும் சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு 5 டிவிஷன்ஸ், தட் இஸ் போம், ப்ரோஸ், ட்ராமா, ஃபிக்ஷன் அண்ட் கிரிட்டிசிசம். ஸோ இந்த மாதிரி 5 டிவிஷனில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 5 டிவிஷனில் இருக்க டாபிக்ஸ் வித் ஆத்தர் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்காக வந்து ப்ரோஸ் வந்து கொடுத்துருக்கேன், அடுத்து போமும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோஸ்னுடைய ஒரு ஓவர்வியூ, அதாவது மேலோட்டமாக அந்த 1 லைன் ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 1 லைன் ஸ்டோரி அண்ட் எப்படி நான் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோஸே வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 24 டாபிக்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த நாவல்ஸ். அந்த நாவல்ஸ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, விதரிங் ஹைட்ஸ், இந்த மாதிரி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரோஸ் மட்டும் ஆஸ் அ ப்ரோஸாக மட்டும் நான் எடுத்துருந்துருக்கேன். அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அதை வந்து நான் 3 டிவிஷனாக பிரிச்சிருக்கேன். ஸோ அந்த 3 டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டீட்டெயில், நான் டீட்டெயில், கிரிட்டிசிசம். ஸோ இதில் டீட்டெயில்னு நான் கொடுத்துருக்க டாபிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக லைன் பை லைன் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு 2 தடவையாவது நீங்கள் ரீட் அவுட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட்டை ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதனுடைய சம்மரி படிக்கணும். ஸோ தட் இஸ் ஃபார் டீட்டெயில். நான் டீட்டெயில் அப்படின்றப்ப நான் எதை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா, உங்களால் வந்து டெக்ஸ்ட்டை படிக்கவே முடியாது, ஸோ இதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து படிக்கவே முடியாது அப்படின்றது தான் வந்து நான் நான் டீட்டெயிலில் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சம்மரி படிச்சுக்கணும். அண்ட் அதை பற்றின பேசிக்கான ஒரு மெயினான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படிச்சுக்கணும். அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸில் கிரிட்டிசிசம்னு தனியாக ஒரு டாப்பிக்கில் 11 டாபிக்ஸ் யூனிட்டில் 11 டாபிக்ஸ் கொடுத்துருந்தாலுமே இந்த ப்ரோஸ்லேயுமே நிறைய கிரிட்டிசிசம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் நான் தனியாக பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கை பற்றியோ இல்லை ஒரு ஆத்தரை பற்றியோ இல்லை ஒரு பர்டிகுலர் பீரியடை பற்றியோ கிரிட்டிசைஸ் பண்ணுறது, எதர் இந்த நெகட்டிவ் வே ஆர் இந்த பாசிட்டிவ் வே, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த கிரிட்டிசிசம் வந்து இங்கே இருக்கிறத நம்ம பிக் பண்ணி எடுத்துட்டா தான் நம்மளால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் உங்களுக்கு டாபிக்ஸ்லாம் காமிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்றது. ஸோ இதில் வந்து டோட்டலாக 24 டாபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி, அதில் டீட்டெயில் வந்து 12 டாபிக்ஸ், நான் டீட்டெயில் வந்து 5 டாபிக்ஸ், கிரிட்டிசிசம் வந்து 7 டாபிக்ஸ். ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளானுமே கொடுத்துருக்கேன், which includes detailed and non-detailed prose. நான் இங்கே வந்து கிரிட்டிசிசமை வந்து இன்க்ளூட் பண்ணலை, ஏன்னா டாபிக்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். பட் கிரிட்டிசிசமுக்கு வந்து பிளான் கொடுக்கல. நான் இங்கே வந்து பிளானுமே ஒரு 5 டே பிளான் கொடுத்துருக்கேன். அந்த 5 டேஸ் பிளான்லேயே வந்து நீங்கள் டீட்டெயில்டு அண்ட் நான் டீட்டெயில்டு ரெண்டுமே வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த பிளான் வச்சு படிச்சிங்க அப்படின்றப்ப. நம்ம ஆல்ரெடி போட்ட பிளான் தான் 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே இந்த 5 டேஸில் ப்ரோஸில் டீட்டெயில் அண்ட் நான் டீட்டெயில் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் கிரிட்டிசிசமில் பார்த்தீங்கன்னா அலாங் வித் திஸ்
7 டோட்டலாக வந்து ஒரு 18 கிரிட்டிசிசம் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த 18யும் வந்து நீங்கள் ஒரு 9 days அந்த மாதிரி நீங்கள் பிரித்து படிச்சுக்கலாம். இல்லையா வேறு ஏதாவது ஒரு டாபிக் கூட இன்க்ளூட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் 9th and 10th யூனிட் கூட இது ஏன்னா அது வந்து கொஞ்சம் மைனராக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் படிக்கிறதுக்கு நிறைய இருக்காது, தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்காது. பட் குவிஸ் மாதிரி நீங்கள் நிறைய அட்டன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த யூனிட்ஸில் வந்து உங்களுக்கு தரவாகும். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு கிரிட்டிசிசம் அண்ட் 9th and 10th யூனிட் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ட்ராமா நாவல்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ராமா, இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு நாவல், அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஃபுல்ஃபில்டாக அது படிக்க முடியும். ஸோ நான் வந்து அடுத்து ஒரு 70 days or 75 days ஸ்டடி பிளானுக்குமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட இது பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான் அப்படின்றது வந்து சும்மா நாமளும் பிளான் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமும் வந்து அதே மாடலில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இன் அ நியூ வே. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு பை டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ வாங்க இந்த இதில் வந்து டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே 12 டாபிக்ஸ் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து பார்த்திங்கன்னா பேக்கனோடது அண்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா லேம்போடது அண்ட் ரிமைனிங் 2 மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து வேறு வேறு ஆத்தர்ஸ்டு. ஸோ இந்த 6மே வந்து அட்ட ஸ்டெச்சில் ஒரு 2 நாளில் 3 டாப்பிக்காக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் ஸ்டடி. ஸோ ஒரு ஆத்தர் அவர் எந்த மாதிரி மெத்தடில் எழுதுறாரு அப்படின்றத தெரிஞ்சிருச்சுன்னு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து படிக்க ஈஸியாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் ஆஃப் ட்ரூத் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு எதையாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் படிக்கிறதுக்கும் ஒரே ஸ்டெச்சில் இந்த 6ஐயும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கே நீங்கள் படிக்கிறப்ப தெரியும், ஈஸியாக வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 6 பேக்கன்து அண்ட் 4 லேம்புது அண்ட் யூ அண்ட் த ஆட்டம் பாம் அண்ட் நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச். இது 12மே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலில் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைன்யூட்டாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். இதில் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த இது பேக்கன் எல்லாமே வந்து ஃபிலாசபிக்கல் எஸ்ஸேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவர் வந்து டிடாக்டிக் எஸ்ஸேஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஆஃப் ட்ரூத்தில் வந்து ட்ரூத் பற்றின நிறைய விஷயங்கள் எப்படி ட்ரூவாக இருக்கணும், ட்ரூத்தோட டைமென்ஷன்ஸ், இந்த மாதிரிலாம் அதனுடைய வேல்யூ என்ன, அந்த மாதிரி சொசைட்டியில் ட்ரூத்தோட வேல்யூ என்ன, அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட பெனிஃபிட்ஸ் என்ன, ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஆஃப் ஸ்டடீஸ் நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம யூஸ் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ஸ்டடீஸை எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அட்வர்சிட்டி அப்படின்னும்போது ஒரு துன்பம், கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அட்வர்சிட்டியை வந்து எப்படி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா அந்த அட்வர்சிட்டி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் அண்ட் காட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அண்ட் ஆஃப் ரிவெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்சை பற்றி நிறைய சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லியிருப்பார், ஃபர்கிவிங் தான் வந்து ரொம்ப பெட்டரான சாய்ஸ், இருக்கிறதுலே பெரிய ரிவெஞ்ச் வந்து ஃபர்கிவிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். அண்ட் ஆஃப் ஆம்பிஷன், இதில் வந்து ambition must be checked or guided by wise statement அப்படின்ற மாதிரி to prevent harm அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒருத்தருக்கு ஆம்பிஷன் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரியே லேம்ப் இது பார்த்திங்கன்னா 4 எஸ்ஸேயுமே வந்துட்டு ஆட்டோபயோகிராஃபிக்கல் எஸ்ஸேஸ் மாதிரி தான் இருக்கும். அவரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோபயோகிராஃபிக்கல் எஸ்ஸேஸ் அண்ட் அவரோட நேம் வந்து எலியா அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணி தான் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அவரோட மெமரிஸ் இது எல்லாமே வந்து அவர் வந்து இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அந்த 4 எஸ்ஸேஸ்லேயும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. யூ அண்ட் ஆட்டம் பாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் பாம் அது இருக்குது இல்லைங்களா, அந்த ஆட்டம் பாமோட நியூக்ளியர் பவர் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார் ஜார்ஜ் ஆர்வெல் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய நாவல்ஸுமே எழுதியிருந்திருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ பொலிட்டிக்கல் எஸ்ஸே. இந்த பொலிட்டிக்கல் எஸ்ஸேல என்ன பண்ணியிருப்பாருன்னா நியூக்ளியர் பவர் வந்து எப்படி வந்து ஒரு பாலிட்டிக்ஸே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இப்போ நிறைய வந்து வார்லாம் வந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ வார் வரும்போது என்ன ஆகுது, நம்ம நியூக்ளியர் வெப்பனை பேஸ் பண்ணி
அவங்க வந்து பயப்படுறாங்க. நம்ம மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு பயம் வருது. நியூக்ளியர் வார் வந்துருவாங்களோ! ஸோ பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே வராங்க. எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகி, "நீங்க இத பண்ணாதீங்க. இல்ல இது இப்படி பண்ணுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இல்ல இந்த மாரிலாம் பண்ணக்கூடாதுன்ற" மாரி நெறைய விஷயங்கள் வருது இல்லைங்களா? ஸோ அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நியூக்ளியர் பவர் வந்து எப்படி பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது மாரி சொல்லியிருப்பாரு. அண்ட் நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் வந்து நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க வில்லியம் ஃபாக்னருக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அதை தான் வந்து நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சில் வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் நான்-டீடைல் அண்ட் டீடைல். நான்-டீடைலில் பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் ஜாப். த புக் ஆஃப் ஜாப் அப்படின்றப்போ வந்து ஜாப் அப்படின்ற பர்சனுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க காடு. அவர் எப்படி கடைசி வரைக்கும் காடை வந்து பிலீவ் பண்ணிவிட்டு அந்த குட் பாத்லேயே வந்து போகிறாரு அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் தான் வந்து புக் ஆஃப் ஜாபில் இருக்கும். இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் பைபிள். இது வந்து ஒரு ப்ரோஸ் நரேட்டிவ் அண்ட் ரிலீஜியஸ் பொயட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் த அமெரிக்கன் ஸ்காலர் பார்த்தீங்கன்னா R.W. எமர்சன் வந்து இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்பீச்சாக கொடுத்தது வந்து அதுக்கப்புறமா வந்து அது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். அதுதான் வந்து அமெரிக்கன் ஸ்காலர்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்காலர்ஸை பற்றி இது வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்காலர்ஸ் அந்த பட்டமளிப்பு விழான்ற மாதிரி போவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து அது எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருந்திருப்பாரு அந்த விஷயத்தில். வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்டு ஃபார் இந்த விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா தோருவோட வால்டன் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ்லேருந்து எடுத்தது. ஸோ ஒரு இது வந்து ஒரு பர்டிகுலர் சாப்டர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிசிட்டி அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸை பற்றி நிறைய சொல்லியிருப்பார். அவர் வந்து எப்படி ஒரு இடத்துக்கு போனார், தனியாக எப்படி வாழ்ந்தார், ஒரு 2 years and some months வந்து இருந்திருப்பார். ஸோ அந்த சமயத்தில் அவருக்கு என்னென்னலாம் வந்து இன்சைட் வந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்சென்டென்டலிசம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எமர்சன் அண்ட் தோரு 2 பேருமே வந்து டிரான்சென்டென்டலிஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு அவங்க அதெல்லாம் வந்து இவருக்கு இன்சைட் எப்படி வந்தது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த இதில் வந்து சொல்லியிருப்பார். அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருது. ஸோ இவர் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி வந்து அண்ட் ஈவன் சம் லெட்டர்ஸ்லாம் எழுதியிருந்திருப்பார். பட் இது ஆட்டோபயோகிராஃபி வந்து அவர் எழுதினது. இது வந்து ஒரு பெரிய புக்கு, கிட்டத்தட்ட ஒரு 57 ஆர் சம்திங் 50 and above சாப்டர்ஸ் இருக்கிற புக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சம்மரி மாதிரி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ அண்ட் ஆனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து கேஸ்ட் அப்ரெஷன் அண்ட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் பற்றி சொல்லியிருந்திருப்பார். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீச் தான். ஒரு ஸ்பீச்சில் வந்து கேஸ்ட் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்கிறது தான் இந்த ஆனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட். ஸோ திஸ் இஸ் நான்-டீடைல். அண்ட் கிரிட்டிசிசம்னு போகிறப்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். மோர் தென் அந்த கிரிட்டிசிசம்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதை விட இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்னு சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே ஏன்னா நிறைய வந்து இது ரிலேட்டடாக நிறைய எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அண்ட் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி வந்து ஃபிலிப் சிட்னியோடது. ஸோ பொயட்ரி வந்து டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டீஃபன் காசனோட ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து ரிப்ளையாக கொடுத்தது தான் வந்து இந்த அப்பாலஜி ஃபார் பொயட்ரி. அண்ட் லைஃப் ஆஃப் மில்டன் அப்படின்றது வந்து மில்டனை பற்றி எழுதியிருப்பார் சாமுவேல் ஜான்சன். ஆக்சுவலாக வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். லைஃப்ஸ் ஆஃப் போயட்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய போயட்ஸை வந்து பற்றி எழுதியிருந்திருப்பார். இதில் வந்து தாமஸ் கிரேவை பற்றி நல்லா பாசிட்டிவாக சொல்லியிருப்பார். அண்ட் மில்டனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். இதை நீங்கள் வந்து லைஃப் ஆஃப் மில்டன்னு படிக்கும்போது லைஃப்ஸ் ஆஃப் போயட்ஸ் அப்படின்னு சாமுவேல் ஜான்சன் எழுதியிருக்கிறத பற்றி ப்ரீஃபாக வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை போயட்ஸ் எழுதியிருக்காங்க, யாரை வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு, யாரை நெகட்டிவாக சொல்லியிருக்காரு, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கோங்க. இது லிட்ரலி வந்து ஒரு பயோகிராஃபி மாதிரி தான். அந்த பயோகிராஃபிலேயே வந்து 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. அவங்களோட பிறந்து வளர்ந்தது அதை பற்றி ஒரு பாட்டு. அண்ட் அவங்களோட ஒர்க்ஸ் பற்றி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களோட ஒர்க்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மாதிரி 3 பாட்டாக வந்து பிரித்து தான் எல்லா ஆத்தர்ஸ்க்குமே வந்து அவர் எழுதியிருந்திருப்பார். நெக்ஸ்ட் மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் பொயட். இது வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் ஹாஸ்லிட். இது அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கால்ரிட்ஜையும் வேர்ட்ஸ்வர்த்தையும் எப்படி மீட் பண்ணார். கால்ரிட்ஜை பார்த்து இவர் அவ்வளோ அட்மையர் பண்ணுவார். அவர் பேசுகிறது எல்லாமே வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு உபதேசம் மாதிரி சொல்லுவார் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் கால்ரிட்ஜ் வந்து பண்ணிகிட்ருப்பார். அதை பார்த்து அதை கேட்டு ஹாஸ்லிட்டுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். கால்ரிட்ஜை ரொம்பவே அட்மையர் பண்ணுவார். அண்ட் கால்ரிட்ஜ் மூலிமா அவருக்கு வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட பழக்கம் ஏற்படும். ஸோ அவங்களெல்லாம் எப்படி மீட் பண்ணுறாரு, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து எப்படி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்றது தான்
தான் வந்து மை ஃபர்ஸ்ட் அக்வைட்டன்ஸ் வித் போயட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதினது. ஸோ லிரிக்கல் பேலட்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 98 வந்து லிரிக்கல் பேலட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆச்சு. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு அப்போ அந்த பப்ளிஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நேம் போடல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கால்ரிட்ஜ்னு போடல. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தானே எழுதினது. ஸோ பட் அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரிஃபேஸ் அதுக்கு வந்து எழுதினார் வேர்ட்ஸ்வர்த். ஸோ அந்த விஷயந்தான் வந்து அந்த லிரிக்கல் பேலட்ஸில் என்னென்னலாம் இருக்குது, சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், போயட்ரினா என்ன, அப்படியே தானாக வர்றது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து இந்த ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸில் கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் ஆன் ஹீரோஸ், ஹீரோ வர்ஷிப் அண்ட் த ஹீரோயிக் இன் ஹிஸ்ட்ரி, லெக்சர் 3. இது வந்து பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர். இது வந்து நீங்கள் ஷேக்ஸ்பியர் யூனிட் படிக்கிறப்ப தனியாக ஒரு 1 வீக் ஷேக்ஸ்பியர் யூனிட் படிச்சிங்கன்னா அது கூட இது படிச்சிங்கன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து கார்லி வந்து ஷேக்ஸ்பியரை பற்றி எழுதின ஒரு பர்டிகுலர், ஆக்சுவலாக இது வந்து லெக்சர் தான். இது வந்து ஃபிலாசபிக்கல் எஸ்ஸே அப்படின்ற மாதிரி. லெக்சர் மீன்ஸ் ஒரு ஸ்பீக்கிங், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டு இவரை பற்றி பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பேசினது தான் இது. ஸோ ஒரு ஹீரோயிசம் இன் லிட்ரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பார். ஸ்பெஷலி ஃபார் ஷேக்ஸ்பியர் தான் இந்த யூனிட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த ஸ்டடி ஆஃப் போயட்ரி, மேத்யூ அர்னால்டு வந்து போயட்ரியோட வேல்யூஸ் இன் கல்ச்சுரல் லைஃப் அதை பற்றி சொல்லியிருந்திருப்பார். எப்படி வந்து போயட்ரி வந்து ரிலீஜியன், ஃபிலாசபிலாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இதில் சொல்லியிருப்பார். அண்ட் இதில் வந்து நிறைய கோட்ஸ்லாம் இருக்கும். இந்த இதில் இருக்க கோட்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காட்ஸில்லா வெர்சஸ் போஸ்ட் கலோனியல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர், போஸ்ட் colonial criticism அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வரும். இட் இஸ் ரிட்டன் பை தாமஸ் கிங். ஸோ இது வந்து நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் ஆல் த டாபிக்ஸ். ஒரு 1 லைன் குட்டி இது மாதிரி எல்லா டாபிக்ஸுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி வச்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 days பிளான் ஃபார் டீட்டெயில் அண்ட் நான் டீட்டெயில். ஸோ டே 1 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 essays for Bacon and ஒரு நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், the book of job. ஸோ இந்த 3 essays and the book of job இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டே 1 முடிச்சிடுங்க. ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஆஃப் ஸ்டடீஸ். அண்ட் டே 2 பார்த்திங்கன்னா ஆஃப் அட்வர்சிட்டி, ஆஃப் ரிவெஞ்ச், ஆஃப் ஆம்பிஷன். அது கூட வந்து நான் டீட்டெயிலில் வந்து த அமெரிக்கன் ஸ்காலர். ஸோ அதே மாதிரி டே 3 பார்த்திங்கன்னா கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல், த சவுத் சி ஹவுஸ் அண்ட் அது கூட நான் டீட்டெயிலில் வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்ட் ஃபார். ஸோ அது வந்து முடிஞ்சதுன்னா அந்த சாப்டர் மட்டும் டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டே 4 பார்த்திங்கன்னா ட்ரீம் சில்ட்ரன் அண்ட் நியூ இயர்ஸ் ஈவ். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. இதை பற்றி நீங்கள் சம்மரி மட்டும் படித்தாலே போதும். ஒரு ஓவர்வியூ மாதிரி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, டாபிக்ஸ்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சாப்டர் வைஸ் சாப்டர் என்ன, அதில் என்ன இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இட் இஸ் அ வெரி வெரி பிக் புக். அப்புறம் டே 5 பார்த்திங்கன்னா யூ அண்ட் த ஆட்டம் பாம், நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில். அண்ட் அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் இது வந்து நான் டீட்டெயில். இதுக்குமே வந்து நீங்கள் சம்மரி மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஸ்டடி பிளான் ஃபார் ப்ரோஸ். ஸோ அடுத்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணுமா அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல்சோ comment how you like this video. Thank you.